வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா? அட இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக வாட்ஸ்அப்போட 5 டாப் சீக்ரெட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 1. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கப்போ உங்கள் மொபைலில் யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் மேலே வந்து அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். பட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகக்கூடாது. அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே கூடாது. 1 நியூ மெசேஜ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அப்படின்னா நான் சொல்ல போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் மேலே 3 டாட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மேலே அக்கௌண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு யாராவது மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டாது. இப்போ பாருங்கள் 3 மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருது. இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட வாட்ஸ்அப்பில் யாராவது உங்களுக்கு ஃபார்வர்ட் மெசேஜஸ் மட்டும் அனுப்பிட்டே இருப்பாங்க. அன்வான்டாக உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபோட்டோஸை பர்டிகுலர் பர்சன்ஸை மட்டும் டெலீட் பண்ணலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது 3 டாட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணது செட்டிங்ஸ் உள்ளே போங்க. கீழே 4th ஒரு ஆப்ஷன் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதும் மேனேஜ் ஸ்டோரேஜ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்காங்க எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் பர்டிகுலராக நீங்கள் வந்து யாரை டெலீட் பண்ணணுமோ அவங்களோட அக்கௌண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நான் டெலீட் கொடுத்துட்றேன். டெலீட் ஆனதும் அவங்க உங்களுக்கு என்னென்னலாம் மீடியாஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க அப்படின்றது எல்லாமே இதில் வந்து டெலீட் ஆகிடும். ட்ரிக் நம்பர் 3. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளூ டிக் காட்டிடும். பட் அவங்களுக்கு ப்ளூ டிக் காட்டவே கூடாது. நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பார்த்ததும் தெரியக்கூடாது. அவங்களுக்கு கிரே டிக்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் சொல்ல போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் மேலே அக்கௌண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரைவசி உள்ள போங்க. இதில் ரீட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து டிசேபிள் பண்ணி விட்டுடுங்க. இப்போ வந்து யாராவது உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிரே டிக் மட்டும்தான் காட்டும், ப்ளூ டிக் காட்டவே காட்டாது. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ட்ரிக் நம்பர் 4. உங்கள் வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரியை வால்பேப்பர் வந்து உங்கள் ஃபோட்டோவே வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் செட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 டாட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணது செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு இதில் சேட்ஸ் அண்ட் செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் சேஞ்சின் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் மை ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து இதில் வந்து வால்பேப்பராக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள் இந்த வால்பேப்பர் வந்து இதில் செட் ஆகிடுச்சு. ட்ரிக் நம்பர் 5. டார்க் மோட் வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் சொல்ல போயிட்டு சேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதும் மேலே தீம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு 3rd ஒரு ஆப்ஷன் டார்க்னு இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. வாட்ஸ்அப் வந்து டார்க் மோட் எனேபிள் ஆகிடுச்சு. இந்த 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் உங்களுக்கு டெக் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே